ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சோர்ஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அந்த ஆக்ட் ஃபஸ்ட்டு சோர்ஸ். இன்னொரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பாஸ் பண்ணாங்க. எங்கே பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பாஸ் பண்ணாங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1946 பாஸ் பண்ணாங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா தேர்ட் சோர்ஸான இந்த கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்ஸ்பயர் ஆகி எது நமக்கு தேவையோ எது நமக்கு ஃபிட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது ஞாபகம் வச்சுக்கிறது ரிலேட்டடாக தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகே. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் அங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்சிசி, சிங்கிள் லா, பிபிபி. இதில் எந்த லாஜிக்கும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுட்டோம்னா அது ரிப்பீட்டடாக படிக்கும்போது நம்மளால் அது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆருக்கு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது யார் கொடுத்தாங்கன்னா ஏசி டைசி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம். இல்லைன்னா பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்டர் ஆர்டிக்கல் 368 கீழே பார்லிமெண்ட்னால இதை அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். இதனால் இந்த ரூல் ஆஃப் லா ஏசி டைசி அப்படிங்கிறது கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இது எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸில் இதை சொல்லிட்டாங்க. மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் சப்சிக்வெண்ட் கேசஸில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோக்கு திருப்பி வருவோம். அதாவது என்ன விஷயம்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஆர் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா கேபினெட் சிஸ்டம். இந்த கேபினெட் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிங்கிறது கேக். இந்த கேக்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆர்டிக்கல் 148 ஞாபகம் வரும். ஓகேங்களா? தட் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் அதை பார்க்கும்போது அதோட ப்ரொவிஷன் என்ன, சோர்ஸஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாகவே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சிங்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், இந்தியாவுக்கு ஒன்று அப்படிங்கிறது இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரே சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. பிஃபோர் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக மாற்றும் போது, ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியாக மாற்றும் போது அங்கே இருக்க ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு தனி சிட்டிசன்ஷிப், அப்புறம் இந்தியா சிட்டிசன்ஷிப்னு தனியாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதர் ஸ்டேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்புங்கிறது நம்ம யூகேலேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாங்கிறது பார்த்தீங்கன்னா லா மேக்கிங் ப்ரொசீஜர். இப்போ பார்லிமெண்ட்டில் நம்ம பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லா மேக் பண்ணுறோம்ல, அதெல்லாம் யூகேலேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா பை கேமரல் பார்லிமெண்ட். பை கேமரல் அப்படின்னா என்னென்னா அந்த பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் அது பை கேமரல் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரே ஒரு ஹவுஸ் இருந்துச்சுன்னா அது யூனிக் கேமரல்னு சொல்லுவோம். இந்த பை கேமரல் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிங்கிறது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தனால அங்கே என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்மளும் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிராகரேட்டிவ் ரிட்ஸ். இந்த ரிட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ரிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ நம்ம போகலாம். சுப்ரீம் கோர்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 32, இதே ஹை கோர்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 226. ஓகேங்களா? இந்த ரிட்டுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா யூகேலேருந்து எடுத்துருக்கோம். இந்த விஷயம் எல்லாமே யூகேலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஆர்சிசி, சிங்கிள் லா, அப்புறம் பிபிபி. ஆருங்கிறது என்ன, ரூல் ஆஃப் லா. சிங்கிறது கேபினெட், அப்புறம் இன்னொரு சி கேக். ஆர்டிக்கல் 148 ஞாபகம் வரும். சிங்கிள்ங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். லாங்கிறது லா மேக்கிங் ப்ரொசீஜர். பி பார்த்தீங்கன்னா திருப்பியும் பை கேமரல் பார்லிமெண்ட். இன்னொரு பி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிட்டு தான். அதனால் ப்ரெரோகேட்டிவ் ரிட் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வேர் இஸ் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எஸ்பி ஃபன்னி சிங் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பேஸ் பண்ணி அதுதான் வேர்ட் ஆக்ஷன். அந்த டேர்ம் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு டபிள்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்லேருந்து எடுத்துருக்கோம். இதே பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் இல்லை, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம அங்கேருந்து அதை எடுக்கல. பட் ஆனால் நம்மளதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஃபேவராக இருக்குது இல்லை நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஏன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சாவரினே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்துக்கிறோம். அப்போ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் எடுக்கிறனால
அதில் எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் திங்க் பண்ணனால ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறது யூஎஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ இந்த இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியரி அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 50 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 50ங்கிறது டிபிஎஸ்பியில் இருக்கும், பார்ட் 4ல் ரிலேட்டடாக இருக்கும். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிளாஸ் 2ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விங்கிறது பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, ரெண்டு பேருமே எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ பை கேமரல் நம்ம பார்த்தோம், அதில் லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கும். அதில் ராஜ்யசபாவில் இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபாங்கிறது யூஎஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எஸ் வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் த அப்பெக்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பிங்கிறது ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுலேருந்து தான் யூஎஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிங் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் ரிமூவல். ஓகேங்களா? ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிமூவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்லேருந்து ரிலேட்டட் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஜுடிஷியரி ரிலேட்டடாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியும் சரி, அதே மாதிரி ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது, அதாவது இம்பீச் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அது கூட கனெக்டடாக இருக்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுவுமே வந்து யூஎஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரிட்டன் கான்ஸ்டியூஷன், வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது கூட கனெக்டடாக இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக யூகே அண்ட் யூஎஸ்லேருந்து தான் நிறைய எடுத்துருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு மற்றதெல்லாம் ஈஸியாகிடும். இதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை கேமரல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி இது எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஆப்ஷனில் மற்றதை கட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த CGL-F அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த CGLங்கிறது என்னன்னா, இந்த SSCன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் CGL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ CGL-F அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஸ்திரேலியா. இது G வராது, J தான். பட் ஆனால் அந்த CGLங்கிறது வந்து எனக்கு அது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த Cக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஷெட்யூல் 7ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் மொத்தம் 3 லிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஒன்று யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா G சொன்னால் அதுக்கு J தான் ஆக்சுவலாக. ஸோ அது என்னென்னா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த ஜாயின்ட் சிட்டிங் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 108ல் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாயின்ட் சிட்டிங் செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஸ்பீக்கர். இந்த வீடியோவில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஜஸ்ட் எந்த கண்ட்ரிலேருந்து எது பாரோ பண்ணுங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோட கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ இது படிக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம திருப்பியும் இதை பார்க்கும்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அப்போ வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேங்கிறது ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் CGL அப்படின்னு போட்டுக்கோம். ஸோ GJ கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கனால அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் ப்ரியாம்பிள். ஸோ இந்த ப்ரியாம்பிளில் சில கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ப்ரியாம்பிள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா USA, ஆனால் லாங்குவேஜ் ஆஃப் ப்ரியாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் F பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பண்ணுறதுலாம் இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாண்டு. ஸோ அயர்லாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோம். லேண்டுன்னு முடியுது, அது எண்டுன்னு பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஈங்கிறது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி ஆர்டிக்கல் 54 அண்டு 55 வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ 54 வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் த மேனர் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது 55ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ 2 ஹவுஸ் இருக்குது, ராஜ்யசபா, லோக்சபா இருக்குது. அதில் நாமினேஷன் நடக்கும். எலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா சில பேர் போவாங்க, சில பேர் நாமினேட் மூலிமா போவாங்க. இந்த நாமினேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருப்பாங்க. 250 சீட்ஸ் இருக்குது. அதில் 12 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் மூலிமா தான் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வரும்போது எனக்கு அது எது பேஸ் பண்ணி நாமினேஷன் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, வெரி ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷன் பண்ணுவாங்க. இந்த நாமினேஷன் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் மெம்பராக இருந்தாங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா இல்லை, நாமினேட்டடாக வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. யார் நாமினேட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் நாமினேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இதுமே பார்ட் 4ல் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 4 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது பார்ட் 4மே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் அயர்லாண்ட் ரிலேட்டடாக. இ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், என் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, டிங்கிறது பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் விச் இஸ் மென்ஷன் இன் பார்ட் 4. அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும்னா அது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஏஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் இன் த கான்ஸ்டியூஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக யார் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான பவர் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் 368 நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கேசவநந்த பாரதி கேஸும் இது ரிலேட்டடாக வரும். அப்போது இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இந்த எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி பார்த்தோம், அது அயர்லாண்ட்லேருந்து எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹவுஸ் ராஜ்யசபா. ஓகேங்களா. ராஜ்யசபாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவோம், லோக்சபாவை லோவர் ஹவுஸ்னு சொல்லுவோம். அந்த எல்எல் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ராஜ்யசபாக்கான எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். இந்த ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பீப்புள், ராஜ்யசபாவில் இருக்க எம்பிஸை பீப்புள் டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து அங்கே இருக்க எம்எல்ஏஸ் பேஸ் பண்ணி யாராச்சும் வந்து அந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ யார் டைரெக்டாக எம்பிஸ் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபாக்காக விஷயம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாவுக்கு எஃப்எஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வரும்போதே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் ஆட் பண்ணாங்க. எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகேங்களா. ஸோ இதில் தான் ஆட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா 76ல் ஆட் பண்ணும்போது 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2002ல் 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இன்னொரு எஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளானிங் கமிஷன் மூலிமா கொண்டு வந்து 5 இயர் பிளான்லாம் கொண்டு வந்தோம். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த பிளானிங் கமிஷனை தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நித்தி ஆயோக் அப்படின்லாம் வந்துருக்கு. ஸோ ஆனால் இந்த 5 இயர் பிளான்மே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம், நம்ம ஃபெட்ரல் கண்ட்ரி கிடையாது, நம்ம குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன் குவாசி ஃபெட்ரல்னு சொன்னால் நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் வந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கெலாம் பவர் இல்லாமல் எல்லா பவரும் சென்டருக்கு போயிடும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல எஃப், ஃபெட்ரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஆக்சுவலாக பவர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரித்து கொடுத்துருப்போம். பட் ஆனால் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லாட்டினா வந்து 2 பேருக்கும் ஏதோ கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னா சென்டர் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் கன்னடாலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர். ஓகேங்களா. சேம் கான்செப்ட் தான், பவரை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கோம். ஆர் வந்து ரெசிடியூரி பவர். சப்போஸ் அந்த 7th ஷெட்யூலில் 3 லிஸ்ட் இருக்குது, அதில் சொல்லாமல் புதுசாக ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது யூனியனுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் ரெசிடியூரி பவர். இந்த ரெசிடியூரி பவருங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா கனடாலேருந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காண்டினேவியன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா இந்த பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்போ பார்த்திங்கன்னா டியூரிங் எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ரேஸ் ஆச்சுன்னா பண்ண முடியும். எப்போனா நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில். நேஷ்னல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி. இது 356 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது எல்லாமே யார் ப்ரொக்ளைம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஓகேங்களா.
ஸோ இப்போது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜெர்மனிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 ஆர்டிக்கல் மட்டும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 20 and 21. இது வந்து காண்ட் சஸ்பெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கண்ட்ரி. ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இதுவும் முக்கியமான கான்செப்ட். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிக்கலில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஜப்பான்லேருந்து நம்ம அதை எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா FEL ஃபீல் அப்படின்னு ஞாபகம். ஃபீல் ஸ்பெல்லிங் இதுக்கு வரல, பட் ஆனால் ஃபீல்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, F வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி, அதே மாதிரி L வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி, E வந்து ஈக்குவாலிட்டி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரியாம்பிள் என்னென்னு பார்ப்போம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் அந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன பாரோ பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் இதில் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபர்தர் வீடியோவில் இல்லைன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.